எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபாவா? காலையில இருந்து எவ்வளவுக்கு வியாபாரம் பண்ணிருக்கீங்க? அவ்வளவு வியாபாரம் ஆயிடுச்சுங்க. வியாபாரமே ஆகலையா? எந்த ஊர் நமக்கு? உங்க கிட்ட எவ்வளவுக்கு இருக்கு? இதுவா, இதுக்கு 1000 கடை வரும். 1000 மேல வரும். மொத்தமாவே வாங்கணும்னு எனக்கு ஆசைதான். 1000 ரூபாய்க்கு மேல இருக்குன்றீங்க. மொத்தமாவே எனக்கு வாங்கணும்னு ஆசைதான். ஆனா என்கிட்ட இப்ப அவ்வளவு காசு இல்ல. சரிங்களா? என்கிட்ட இப்ப 200 ரூபாய் தான் இருக்கா. அதனால சரி, அதுக்கு மட்டும் நீங்க எனக்கு கொடுங்க போதும். சரிங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, சாப்பிடல. இதுல பிரியாணி இருக்கு. சரிங்களா? நன்றி ஐயா. ஐயா. சரி. இது கவர் தான். ஓகே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போடுங்க. நான் விழுப்புரம் தான். ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கொடுங்க. வாங்கிட்டு வந்து வீட்டுல எடுத்து வந்து பிரியாணி வாங்க, எங்களுக்கு வாங்கினது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க சாப்பிட பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க சாப்பிடுங்க. ஐயா தான் என்கிட்ட இருக்கு. சரிங்களா? அதிகமா இருந்தா நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவேன். ஆனா இப்ப எங்களுக்கு சரி வரட்டுங்களா? டீ சாப்பிடுவியா? சொந்த டீ சாப்பிடுவியா? ஓகே, பாய் பாய். சரி வாங்க, இந்த வாங்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுறீங்களா? பாய். தேங்க்யூ சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது இவரை மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால தான் நாட்டில் இன்னும் சில நல்ல விஷயங்கள் நடக்குதோ அப்படின்னு தோணுது. காலையில இருந்து சாப்பிடல தம்பி, வியாபாரமும் சுத்தமா ஆகல அப்படின்னு சொன்ன இந்த தாத்தாவுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. சோன் பப்படி விற்கிறாரு இந்த தாத்தா. ஆனா காலையில இருந்து வியாபாரமும் ஆகல, இவர் சாப்பிடவும் இல்லை போல இருக்கு. தாத்தா, என்கிட்ட காசு இருந்தா எல்லாமே நானே வாங்கிப்பேன். ஆனா என்கிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கு, 200 ரூபா தான் இருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளவு வருமோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு இவரே ஃபர்ஸ்ட் வியாபாரமும் பண்ணி வைக்கிறாரு. 200 ரூபாய்க்கு சோன் பப்படி வாங்குறாரு. அதை வாங்கி பக்கத்துல இருந்த குழந்தைங்களுக்கு தாங்க கொடுக்கறாரு. நிறைய குழந்தைங்களுக்கு வச்சுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. அப்புறம் இவரு சாப்பிட்றதுக்காக பிரியாணி வாங்கியிருப்பாரு போல. அந்த தாத்தா சாப்பிடல அப்படின்னு சொன்னதும் அந்த பிரியாணி பொட்டலத்தை அவர்கிட்டயே கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க தம்பி அப்படின்னு கேட்கும்போது வாஞ்சையோட, தாத்தா பரவாயில்ல தாத்தா, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எவ்வளவு பெரிய உதவி பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, உதவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மனசு வரணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது 200 ரூபாய் இருந்தாலும் சரி, 2 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, கொடுக்கும்போது அன்பா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே கொடுக்குற அந்த மனசு தாங்க. வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம் அப்படின்றவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.